ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை அவர் இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிற மக்களை நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட மக்களை ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு பஸ்ஸில் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாப்புல. அந்த பொண்ணு பக்கத்தில் பண்ணிட்டு அவர் கையை மேலே படுற மாதிரியே ஆக்டிங் பண்ணி ரீல்ஸ் எடுக்குது, செல்ஃபோனில் வீடியோ எடுக்குது. வீடியோ எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுச்சு, அது வெளியே விட்டுருச்சு. பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பஸ்ஸில் போக முடியல, இந்த மாதிரி ஆண்கள் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒட்டுறாங்க, வரசுறாங்க, மேலால் அடிச்சுட்டு வராங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை ரீல்ஸ் போட்டுருச்சு. இது ரீல்ஸ் போட்டோன்னு என்ன ஆகிப்போச்சு, இவளுக்கு அந்த பிள்ளை வயசு பிள்ளை ரீல்ஸ் போட்ட இந்த பிள்ளையே போய் இடிக்குது. அவர் அது கண்டுக்கவே இல்லை. கடைசியில் அது என்ன ஆகிப்போச்சு, இந்த வீடியோ ரீல்ஸ் போட்டோன்னா வெளியெல்லாம் இஷ்யூ ஆகி ரொம்ப பிரச்சனையாகி அவருக்கு எதுவுமே தெரியாது. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, இதெல்லாம் அவர் கேவலம் தாங்க மாட்டோமோ அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். இப்போ இது சும்மா விட மாட்டாங்க இல்லையா? கேரளாவில் எல்லோரும் சேர்ந்து சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக்கி இது கோர்ட்டு கேஸுக்கு போய் இப்போ அந்த ஆள் இறந்துட்டாப்புல. இப்போ என்னாச்சுன்னா, அந்த இறந்ததுக்கு 1 கோடி பணம் நஷ்டிடும், அவங்க சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துக்குறாங்க. கோர்ட்டு அவங்களுக்கு இத்தனை செய்திருக்குது. இது வரவேற்கத்தக்கதான் மக்களை. இனியாவது பொட்டை பிள்ளைங்க கொஞ்சம் அடங்கிருங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? உண்மையில் பொட்டை பிள்ளைங்க மாதிரியே இல்லை. ரொம்ப அட்டுழியம் பண்ணுறாங்க. மேலே போய் ஆம்பளைங்க மேலே போய் விழுகிறது. அப்புறம் அதை பண்ணிட்டானுங்க, இதை பண்ணிட்டானுங்கன்னு அப்புறம் வெளியே வந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு உங்கள் ஆசையெல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் வெளியில் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டானா அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப கேவலமாக இருக்கும் மக்களே. நம்ம பெண்ணாக பிறந்தது பெரும் பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்ணாக பிறந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இது பாக்கியம் இல்லை, துர்பாக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்க வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து உங்களை நீங்கள் மாற்றிக்காங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. பிள்ளைங்க மாதிரியா இருக்குதுங்க. நான் வீடியோ போட்டேன், என் வீடியோ யாரும் பார்க்குறதில்ல. அதனால தான் நான் அதை தைரியமாக உங்களால் திட்டுறேன். நீங்கள் பார்த்தாலும் சரி, பார்க்கணுன்னாலும் சரி. ஏன்னா தயவுசெய்து பிள்ளைங்களை தாய்மார்கள் சொல்லி வளங்க, அடித்து வளங்காத எதுவுமே இப்படி தான் இருக்கும். அடிக்காத பிள்ளைங்க எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க பாருங்க, அடிக்காத பிள்ளை படியாதுன்னுவாங்க. அதுதான் இது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு விட்டு பிள்ளைங்க பண்ணுறாட்டோட தாங்க முடிய மாட்டேங்குது. பசங்க அதை விட தண்ணி அடிக்கிறதும், இது பண்ணுறதும், பீடி சிகரெட் குடிக்கிறதும். இந்த பிள்ளைங்க எது செய்யணுமோ, ஆம்பளைக்கு பொம்பளை சரியுதுன்றீங்க. ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரியா இருக்கும் பொம்பளைங்களுக்கு? நீங்கள் அவனுக்கு அநிர்வாணமாக நீங்கள் போகலாம், நீங்கள் நடக்க முடியுமா? அப்போ ஆம்பளை பொம்பளை சமந்தான் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? தயவுசெய்து நீங்கள் சமம் இல்லையோ உங்களை நீங்கள் மாற்றிக்காங்க. நீங்கள் அடக்க ஒடுக்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெண்கள் இந்த நாட்டில் ஆண்களை யார் வேணாலும் எதிர்த்து நிற்கலாம், தைரியம் கிடைக்கும். நீங்களே சரியில்லைன்னும் போது யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ அழிவுகள் வந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் பொட்டை பிள்ளைங்களுக்கு எடுக்கிறானுங்க, பொட்டை பிள்ளைகளை கொல்றானுங்க, காதலிக்கலாம் மறுக்கலான்னா கொல்றானுங்க, காதலிச்சா கொல்றானுங்க. இப்படி நடந்துட்டுருக்கு. தயவுசெய்து நீங்கள் பொட்டை பிள்ளைங்க நீங்கள் அடங்கி ஒடுங்கி படிப்பை கவனிங்க. உங்கள் அப்பா அம்மா எதுக்காக உங்களுக்கு படிப்பு கொடுத்துக்குறாங்க? படிங்க, நல்லா படிங்க, நல்லா செல்லுங்க வாங்கி கொடுத்துக்குறாங்க, நல்லது பாருங்கள், நல்ல மூளையை வளர்த்துக்காங்க. இந்த மாதிரி அட்டூழியம் செய்யாதீங்க தயவுசெய்து. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். பார்த்து நடத்துக்காங்க பிள்ளைங்களா.